எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் வழிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்துடன் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நான் விலகுவது ஒரு கட்சியிலிருந்து அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்திலிருந்து என உணர்ச்சி பூர்வ அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த விஜயபாஸ்கரின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். அதன் பிறகு இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தரப்பு மீண்டும் சமரசம் ஆகிவிட்டாலும் கட்சி பதவிகள் இல்லாமல் கடுப்பில் இருப்பதாக பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில் விஜயபாஸ்கர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை நேரில் சந்தித்து தனது விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மகத்தான மக்கள் இயக்கத்தில் அம்மா என்ற ஆருயிர் ஒற்றை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு என் மாணவர் பருவத்தில் இருந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இரண்டாவது தலைமுறையாகவும் என் வாழ்க்கை பாதையில் இயக்கத்தோடு என்னை அர்ப்பணித்தவன் நான். எனக்கு இந்த இயக்கம் ஒரு அரசியல் அமைப்பு மட்டுமல்ல, என் உணர்வும் என் அடையாளமும் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியும் ஆகும். மாணவர் அணியில் தொடங்கிய என் அரசியல் பயணம், எழுச்சி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் களங்கள் என இந்த இயக்கம் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க தொண்டனாக என்னை வழிநடத்தியது. என் இளமை, என் உழைப்பு, என் கனவுகள் அனைத்தும் இந்த இயக்கத்தோடு பின்னி பிணைந்தவை. அம்மா வாழ்ந்த பொற்காலத்தில் இந்த இயக்கத்தில் பணியாற்றியதை ஒரு பொறுப்பாக மட்டுமல்ல, பெரிய பெருமையாகவும் பெரும் வரமாகவும் என் பாக்கியமாகவும் நான் கருதினேன். ஆனால் இன்றோ தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் நான் உயிராய் நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாகி இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இந்த சூழலில் மனமெல்லாம் தீராத வேதனையை சுமந்தபடி என் பயணத்தை தொடர்வது சரியானதாக இருக்காது என்ற உணர்வோடு இந்த முடிவை எடுக்கிறேன். எனவே கடத்த இதயத்துடனும் கலங்கிய மனதுடனும் இதுவரை என்னுடன் பயணித்த ரத்தத்தின் ரத்தங்களான கழகத்தினர், நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மகத்தான இயக்கத்தில் இருந்து மனவழியோடு விலகுகிறேன். நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்து அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் இருந்து. வழிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்துடன் கழகத்திலிருந்து விடைபெற்றாலும் என் மண்ணுக்கான மக்களுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு வழக்கம் போல தொடர்வேன் என தெரிவித்துள்ளார். அதோடு சேர்த்து உங்களுக்கு விசுவாசமாக பணியாற்றுவேன் என ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் விஜயபாஸ்கர். பேசுறேன், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. முதல்ல விராலிமலை மண்ணை தொட்டு வணங்கி, மக்களோட மனத்தை தொட்டு வணங்கி என் நன்றியை சொல்லிக்கிறேங்க. எப்போதும் போல இந்த விஜயபாஸ்கர் உங்க வீட்டுக்குள்ள ஆயுள் உள்ள வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா நன்றியோட நான் பணியாற்றுவேங்க, சேவை செய்வேங்க. எந்த முடிவுமே மக்கள் முடிவு தான், என் முடிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன்படி இது வெறும் முடிவு மட்டும் அல்லங்க, இது வெறும் நல்ல தொடக்கம். என்னை வாழ்த்தி ஆட்சி வழங்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். வணக்கங்க, வச்சிருக்கேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.